சக்தி சக்தி சுவாமி இந்த ஈரோடு 14 உலகங்களிலும் கிரேதா திரேதா சுகோபரா என்று சொல்லப்பட்ட 3 யுகத்தில் சத்தியம் நிலைத்திருந்தது, தர்மம் நிலைத்திருந்தது, சத்தியத்தை நிலைநாட்டி வந்தார்கள் சக்தி. ஆனால் 4வது யுகமாகப்பட்ட கலியுகம் பிறக்கின்ற காரணத்தினாலே ஆங்காங்கே சத்தியம் அழிந்து வருகிறது, தர்மம் அழிந்து வருகிறது, அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது சக்தி. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? என்ன காரணம் தெரியுமா? முன்பொரு காலத்தில் மகிஷாசுரனாகப்பட்டவன் என்னிடத்தில் ஒரு வரத்தை பெறுவதற்காக கடும் தவம் இருந்தான் சக்தி. மழை என்று வராமலும் புயல் என்று வராமலும் எம்மை நோக்கி கடும் தவம் இருந்தான். அன்னவனுக்கு யாம் காட்சி கொடுத்தோம். அன்னவனோ என்னிடத்தில் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்ன வரம் கேட்டான்? வர வேண்டுமா? நான் கொடுக்கவில்லை. சரி, மனிதராகப்பட்டமாக பிறந்து விட்டால் பிறப்பு என்றோடு இருந்து விட்டால் இறந்து இருக்கும். உண்மை உண்மை. ஆகையினாலே மகனே அதை விடுத்து விடு, விடுத்து விட்டு வேறு வரத்தில் தருகின்றேன் என்று சொன்னேன். சரி, என்னிடத்தில் இன்னொரு வரத்தையும் பெற்று விட்டான் சக்தி. கொடுத்தீர்களா? கொடுத்தேன் சக்தி. சரி, எப்படி தெரியுமா? கோட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கோட்டை பெருமாள் இருக்கின்றார் அல்லவா? ஆமா, அவருக்கு 60 வயது. கோட்டை கருப்பாய்க்கு 55 வயது. சரி, அவர்கள் நாம் இருவரையும் 4 மேனியும் பொதுவண்ணமாக இடைவிடாது வணங்கி வருகின்றார்கள். ஆமாம், அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக குழந்தை செல்வத்தை கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? இந்த மகிஷாசுரனாகப்பட்டவன் எப்பொழுது இந்த அரக்கர் வம்சத்தில் பிறந்து குடியை அறுக்க வருகின்றானோ அப்பொழுது அவர்கள் குடியில் பிறப்பதற்காக வைத்திருந்தேன். ஆகையினாலே தெலுங்காவரி சேமையிலே கோட்டை பெருமாளுக்கு 7 பிறப்புகளாக பிள்ளை செல்வமாக, மழலை செல்வமாக, குழந்தை செல்வமாக பிறக்க வேண்டும் சக்தி. சுவாமி சக்தி, அவனை அழிக்க வேண்டும் என்றால் நான் 7 பிறப்பாக பிறக்க வேண்டும். உண்மையாக 7 இடத்தில் அமர வேண்டும். சத்தியமாக எங்கெங்கு அமர வேண்டும், எங்கெங்கு பிறக்க வேண்டும் கூறுங்கள் பார்க்கலாம். முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை முத்து மாரியம்மனாக இருப்பாய் சக்தி. 2வது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்து மாரியம்மனாக இருப்பாய் சக்தி. 3வது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் முத்து மாரியம்மனாக இருப்பாய் சக்தி. 4வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் முத்து மாரியம்மனாக இருப்பாய் சக்தி. 5வது பிறப்பாக இருந்தலப்பட்டி எல்லையிலே இருந்தலப்பட்டி முத்து மாரியம்மனாக இருப்பாய். 6வது பிறப்பாக கண்ணபுரத்திலே கண்ணபுரத்து கருமாரியம்மனாக இருப்பாய் சக்தி. அப்படியாகட்டும் சுவாமி. 6 கன்னிக்கு மேலே கன்னியாக 7வது கன்னியாக கொள்ளிடம் காவிரி கங்கைக்கர் என்று சொல்லக்கூடிய சாஞ்சால் சமயபுரத்திலே சமயபுரத்து முத்து மாரியம்மனாக இருப்பாய் சக்தி. சுவாமி சக்தி, நான் தனியாக இருந்ததே இல்லை சுவாமி. உண்மைதான். எனக்கு துணைக்கு யார் யார் வருவார்கள் சுவாமி? என்ன சக்தி? அதாவது உமது மைந்தர்கள்
கொல்லிமலையிலே 18 படிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அழகர்மலை 18ஆம் அடி கருப்பனும் கொல்லிமலையில் வாழக்கூடிய மக்களுக்கு எந்தவித இன்னல் வராமலும் எல்லை காவலனாக பாதுகாவலனாக முன்னோடி பிள்ளையாக காக்கும் கடவுளாக நிற்கக்கூடிய கொல்லிமலை சின்ன கருப்பனம் இடது வலது என்று சொல்லக்கூடிய உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம்? அவர்களை துணையாக வைத்துக் கொண்டு நான் தரக்கூடிய சக்தியை வைத்து அந்த மைசாசுரனை வென்று விடலாம் சுவாமி. இருந்தாலும் அப்படி என்றால் இந்த 7 குழந்தைகளுக்கும் உயிர் சக்தி தர வேண்டும் சுவாமி. ஆகட்டும் சக்தி. கிரேதா திரேதா துபாவர என்று சொல்லப்பட்ட ஒரு யுகத்தில் சத்தியம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது. சாமி, என்னை போய் மானிட பிறப்பை பறக்க சொல்றீங்களே, இந்த ஊர்ல சத்தியம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அழைத்து பாருங்கள் சுவாமி. ஆகட்டும் சக்தி. அப்படியே இதோ மைந்தர்கள் அழகர்மலை 18ஆம் அடி கருப்பனையும் கொல்லிமலை சின்ன கருப்பண சாமியும் அழைத்து ஊர் மக்களிடத்திலே சத்தியம் இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா என்பதை பெற வேண்டுமானால் அழகர்மலை 18ஆம் அடி கருப்பனை அழைக்க வேண்டும். அந்த பாக்ஸையும் போட்டுடுங்க. ஆமா, போடு போடு போடு. இந்த கைன் எடுங்க. இது மாதிரி இன்னொரு மக்கள் ஆமா இன்னொரு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா சாமி அழைக்க ஏன்னா யூடியூப் ஓடுது, நம்ம மைக் செட்டு எல்லாமே நம்ம உலக அளவுல தெரியும். அதுக்காக வச்சுக்கிறோம். வேற ஒன்று கொஞ்சம் போட்டுடுங்க. இப்போ அழகர்மலை 18ஆம் அடி கருப்பா ஆறுமையா அதாவது வருடத்துல வருமுறை நம்ம தெய்வத்தை செல்லியம்மன், இந்த செல்லியம்மன் வாசலையில அப்படியே எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. இப்படி போய் உட்கார்ந்தா எப்படி சாமி அடிய கீழே வந்து ஆடி வரணும். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கை தட்டுங்க. கொஞ்சம் முன்னெடுத்து இருக்கு. நமது ஊர் வாசலில் நமது அம்மனை செல்லியம்மனை அழைக்க போறோம். இந்த ஏரூர் முத்துமாரியும் நம்ம வாசல்ல குடிகொள்ள போறான். உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். துள்ளி குதித்து ஓடோடி வர வேண்டும். வாசாய் பார்க்கலாம். அதாவது வருடத்துல ஒரு முறை எந்த ஒரு தெய்வத்தையுமே எதற்காக நம்ம சாமி கும்பிடுறோம்னா கேளுங்க, எதற்காக தெய்வத்தை வழிபடுறோம்னா கோயில் விலங்குனா குடி விலங்கும். இந்த 7 கரகமாகப்பட்டது நம்ம ஊர் மந்தையில வைக்கப்பட்டிருக்குன்னா செல்லியம்மன் வாசலில சொல்லுக்கும் வாக்குக்கும் கட்டுப்பட்டவ செல்லியம்மன். இந்த செல்லியம்மன் ஆடி வரும் பொழுது தயவு செய்து யாரும் கேலி கிண்டல் யாரும் பேசிட வேணாம். கேலி கிண்டல் செய்யக்கூடாது. தெய்வத்துக்கு படிக்காது. மனிதருக்கு மனிதர் வெக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்படுங்கிற அவசியமே கிடையாது. இங்க மனசார இந்த ஊர் தெய்வத்துக்காக எல்லாருமே மனசார நம்ம குடும்பம் விளங்கணும். கோயில் விளங்குனா குடி விளங்கும். குடி விளங்கணும் நினைக்கிறவங்க அத்தனை பேர் கை தட்டு பார்ப்போம். கை தட்டு எல்லாரும் கை தட்டுங்க. கேக்குதா? கை தட்டுங்க. செல்லியம்மனுக்காக கை தட்டுங்க பாப்போம். அவ்வளவுதானா? சூப்பர். அவ்வளவுதான். ஹலோ ஹலோ. சரி சாமி, சரி சாமி. அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, ஆதிவரா சக்தியே, இந்த ஊரில் வாழக்கூடிய செல்லியம்மன் வாசலிலே உனது சக்தி என்பது போகாமல் இந்த ஊர் குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை துள்ளி எழுப்பி இந்த வரவ செய்வாய் அம்மா. அருள் கொடுக்கும் அன்னையே, அம்மா நீ ஆடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே தாயே. இந்த கடகத்தை தொட்டா கடகம் போகும். ஆகையினால ஆடி வரக்கூடிய தெய்வத்தை யாரும் பிடிச்சு உட்கார வச்சோம்னா நான் தமிழ எல்லையிலே தாயே குடி கொண்ட மட்டும் மாறி ஓடி வாமா. தமிழ எல்லையிலே குடி கொண்ட மகமாகி ஓடி வாமா. கரகமடி தாயே பெருக்காக உங்கரக கரகமடி கரகமடி ஓடி வாடி. எல்லை விட்டு தாயே சங்கரில ஓடி வாமா, ஓடி வாமா. எல்லை விட்டு ஓடி வர வேண்டும் அம்மா. கரகமடி தாயே எடுத்தால் உங்கரக கரகமடி 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 தாயே எடுத்தால் உங்கரக
கரையத்தை விடுங்க, கரையத்தை எடுத்து ஆடணும். ஏலூர் முத்துமாரியும் கரையத்தை எடுத்து மனம் கொண்டு ஆடணும். அப்ப இங்க பாருங்க, இந்த யூடியூப் எடுக்க விடுங்க, அங்கே போய் கரைச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நகர்ந்து நின்னுங்க. இங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு தான் சொல்றேன், இங்கிட்டு வாங்க ஐயா, இங்கிட்டு வாங்க ஐயா. அவங்க மறைக்காம கொஞ்சம் இடஞ்சல் பண்ணாம வாங்க. நம்ம ஊருக்காரர் தான் எல்லாம், கொஞ்சம் ஓரமா நின்னுங்க. பெண்கள்லாம் கொலைப்படுங்கம்மா. கருமாரியம்மன் நம்ம ஊரு மந்தையில நமது செல்லியம்மன் வாசலில் நம்ம நிக்கிறது பொய்யாக கூடாது. மனம் கொழுந்து ஆடணும். உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். துள்ளி குதித்து ஓடோடி வர வேண்டும். நம்ம ஊரு மந்தையிலே மந்தையிலே ஆடி வர வேண்டும் மாடி செல்லியம்மா. அப்படியே நகர்ந்து நின்னுங்க, மனம் கொண்டு ஆடட்டும். இப்படி கூட்டம் அப்படி நின்னா சாமி ஆடுறது தெரியாது. கொஞ்சம் அப்படியே நகர்ந்து நின்னுங்க, ஆட விடுங்க. ஏலூர் முத்துமாரியும் மனம் கொண்டு ஆடட்டும். நமது அம்மன் வாசல் இன்னைக்கு தானே ஆட போறோம், டெய்லியும் ஆட போறோம். இன்னைக்கு மனம் கொண்டு ஆடட்டு பார்க்கலாம் எல்லாருமே. அப்படியே ஓரமா நின்னுங்க, ஓரமா நின்னுங்க. எல்லாம் ஆண்கள்லாம் கொஞ்சம் விசிலடிங்க, பெண்கள்லாம் கொலை விடுங்க. ஏன்னா எப்ப இருங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்ணி கழியாத பெண்ணை இப்ப எடுக்க சொல்ல மாட்டோம். ஏங்க நான் சொல்றேன், இங்க கேளுங்க. நாங்க இன்னைக்கு தான் நாடகம் எடுக்கிறோமா? கண்ணி கழியாத பெண்ணை கருப்பசாமி இருப்பதாங்க எடுப்பாங்க. நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி தரீங்க? கண்ணி கழியாத பெண்ணை கருப்பசாமி கருப்பசாமியோட சேர்ந்து தான் எடுப்போம். நாங்க அழைப்பு அழைக்காம விட மாட்டோம். பூக்குழி இறங்கணும்ல, பூக்குழி இறங்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் ஒண்ணு சொல்லாதீங்க, நாங்க வேற நடத்திட்டு இருக்கோம். இப்ப ஏலூர் முத்துமாரி எடுத்திருக்கு, கன்னிகாரியா பண்ணு கருப்பசாமி வரப்ப எடுப்போம். ஏன் அவசரப்படுறீங்க? எடுப்பாங்க. பேர் கருப்பசாமி வரையில ஏலூர் முத்துமாரியும் 7 கன்னி பிள்ளையும் எடுப்பாங்க. கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏலூர் முத்துமாரி கன்னிகளையாத பிள்ளைங்க 7 பேர் எடுப்பாங்க. இப்ப எடுக்க மாட்டாங்க. கருப்பசாமி வந்து அக்கிரியில இறங்குறப்ப எடுப்பாங்கன்னு சொல்றேன். இருங்க, உங்க விருப்பப்படியே நான் நடத்தி தரேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது மனிதருக்கு மனிதர் வெக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வெக்கப்பட வேண்டாம்னு சொன்னேன். கேலி கிண்டல் செய்ய வேண்டாம்னு முதல்ல சொல்லியாச்சு. ஆடி வர்ற சாமி ஆட விடலாமா? எப்படி ஆட விடலாமா? கை தட்டு பாப்போம். ஏலூர் எல்லாருமே தட்டு. Maria
இப்ப நமது வாசல்ல இறங்க போறா. எல்லாம் கைதட்டி ஆட வரமானுங்க. நமது அம்மன் வாசல்ல ஒவ்வொரு ஊர்ல சாமி அழைச்சா சாமியே வராது. ஆனா நம்ம செல்லியம்மன் வாசல்ல அலட்சமாய் வந்துட்டா. சக்தி உள்ள தெய்வம். நமது குலதெய்வத்தை எப்பவுமே நினைச்சு போகணும் இல்லையா? இப்ப முதல் கரகம் நாட்டாமரை முத்துமாரியம்மன் கரகம். போப்பு நாட்டாமரை எல்லாரிலே எல்லாரிலே இகுண்ட முத்துமாரி முத்துமாரி கீழே இறக்கி வை. சாமி வந்து உங்களை பிடிக்க கீழே விழுந்துட போறாங்க. ஐயா, ஆண்கள் விடுங்க, அவரை விட சொல்லுங்க. பெண்கள் தான் பிடிக்கணும், ஆண்கள் யாரும் பிடிக்க. இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கரகம். திருவப்பூர் மத்தையிலே நீ ஆடி ரெண்டு மணி முத்துமாரியம்மா எங்க பிடிங்க. இரண்டாவது கிரகம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவது கிரகம் நமது கொன்னையூர் முத்துமாரியம்மன் கரகம். கொன்னையூர் மந்தையிலே ஆடிவார நான்காவது கிரகம் நமது இறங்கலப்பட்டி கொஞ்சம் இப்படி கூட்டமா நின்னுகிட்டா எப்படி அது இறங்குறது தெரியும். கொஞ்சம் நகர்ந்து நின்னுங்க. வீடியோ தெரியாதுங்க. நம்ம ஊர் கரகம் தானே எல்லாமே. இறங்கலப்பட்டி முத்துமாரியம்மன் கரகம். இறங்கலப்பட்டி எல்லையிலே எல்லையிலே முத்துமாரி முத்துமாரி இருந்தலப்பட்டி முத்துமாரியம்மன் கரகம் இறங்கிவிட்டது. ஐந்தாவது கரகம் நமது வைத்தூர் முத்துமாரியம்மன் கரகம். வைத்தூர் மந்தையிலே நீயும் ஆடி வர ரெண்டு மணி வைத்தூர் மந்தையிலே மந்தையிலே ஆடி வர ரெண்டு மணி மகமாயி. ஆறாவது கரகம் பெண்கள்லாம் கொலை போடுங்கம்மா. கண்ணபுரத்தால் கரகம். சமயபுரத்து முத்துமாரியம்மன் கரகம். அப்படியே நகர்ந்து மனம் குழந்தை ஆழட்டும். நல்ல விசிலடியை குழந்தை எடுக்கப்பு. ஏன்னா நம்ம செல்லியம்மன் வாசல்ல செல்லியம்மனுக்கு கேட்கிறோம். அந்த அம்மனுக்காக நம்ம குறைய விடுறோம். கைதடுங்க, விசிலடிங்க, மனம் குழந்தை ஆழட்டும். கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா காளியம்மன் கிளம்பிட்டாளா ஆறாவது கரகம் கண்ணபுரத்தால் கரகம் இறங்கிவிட்டது. ஏழாவது கரகம் சமயபுரம் முத்துமாரியம்மன் கரகம். வாசாயி பார்க்கலாம், மனங்குழுந்து ஆடு பார்க்கலாம். மந்தா முகத்தோகி ஆடி வாடி அடி சொல்ல வாசாயி ஓடி வாடி கொள்ளாத கோவத்தாரி மகமாயி ஆடி வர வேண்டும் மாறி முத்தமாரி ஜோர கைதடுங்க, கைதடுங்க. நமது அம்மனுடைய வாசலில் இந்த ஏரூர் முத்துமாரி இறங்கிட்டா. அப்படியெல்லாம் அமைதி உட்காருங்க.
இந்த ஏலூர் முத்து மாதிரியும் இப்ப சாமி அழைச்சிருக்கோம். ஏன்னா பெண்கள்லாம் எல்லாமே தெய்வம் தான் இல்லையா? சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையெல்லாம் இல்லை. இப்ப இலகுலுங்காத நேரம் நமது சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடி வருவாங்க. அப்ப கன்னிகளியாத பிள்ளைங்களை 7 பிள்ளைகளை நிக்க வச்சு ஏலூர் முத்து மாதிரியும் குழந்தைங்க எடுப்பாங்க. கொஞ்சம் நீங்க அமைதியா உட்காந்தீங்கன்னா இந்த நாடகம் அருமையான நாடகம் வச்சிருக்கீங்க. பெண்களுக்கு உயர்ந்த நாடகம். இந்த நாடகத்தை பார்த்த எல்லாருமே குடும்பம் வளரணும், நோய் நொடி இல்லாம அதிகாரம் போட்டு நாங்க வாக்கு சொன்னோம்னா அது பலிக்கும். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு சொல்றது ஒரே ஒருத்த நாடகக்காரர்கள் தான். அது சொன்னா பலிக்கும். அது ஏலூர் முத்து மாதிரியும் ஏலூர் தெய்வமும் நம்ம ஊர்ல குடிக்கொண்டுட்டான். இப்ப எங்க பிறக்கிறா, எங்க வளர்றா, யார் இடத்த அடைக்கலமாகறா, ஏலூர் அம்மனும் அம்மா பார்த்து குழுந்தது. இந்த ஏலூர் முத்து மாதிரியும் கன்னிகளியாத பிள்ளைய மேல சாமி வந்து ஆடி அந்த கரகத்தை எடுத்து என்னிடம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க அமைதியா உட்கார்ந்து பாருங்க. உங்க விருப்பப்படியே நாங்க நாடகத்தை நடத்தி தரோம். அப்படியே அமைதியா உட்காருங்க. நன்றி. சக்தி இந்த செல்லியம்மன் வாசலிலே சத்தியம் பழுது போகவில்லை, சத்தியம் நிலைத்திருக்கிறது. ஆகையினாலே இந்த ஊர் மக்களிடத்தில் நீ சென்று பிள்ளை செல்வமாக மழலி செல்வமாக பிறக்கலாம். ஆகையினாலே இதோ உமது மைந்தர்கள் அழகர்மலை 18ஆம் அடி கருப்பணம், கொல்லிமலை சின்ன கருப்பணம் உனக்கு எப்பொழுதும் பக்கத்துணையாக இருந்தாலும் இதோ என் முழு சக்தியை உன்னிடத்தில் தருகின்றேன். இதை வைத்துக் கொண்டு ஊர் மக்களை காப்பாற்றுவது உன் பொறுப்பு. ஹலோ கொஞ்சம் கையில் இருக்கு.
எனது சுவாமி சொன்னபடி நான் பூலோகம் செல்ல வேண்டும். எதற்காக செல்ல வேண்டும்? அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டிருக்கின்றான். நாட்டு மக்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் நான் ஒரே பிரசவத்தில் 7 பெண்ணாக பிறக்க வேண்டும். 7 இடத்தில் அமர வேண்டும். குடிகொண்டு அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். சென்று வருகின்றேன், பார்த்து வருகின்றேன். வரவைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வேண்டும்.
எழுவிட்ட வேலை என்ன பாட்டி? அந்த மாதவன் முன்னாடி யூடியூப் எடுத்துட்டு இருக்காப்புல. ஆமா, அவருக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுறா சண்டாலா. வாங்கி கொடுத்துருவா. டீ ஒண்ணு சொல்லு. அவர் யாரா? நம்ம இனம்டா, நம்ம இனம், நம்ம மனிதர்ரா. சிறந்த முறையில் இங்கே உள்நாடு மற்றும் வெளிநாடு அருமை புரிந்து இருக்கும் அருமை மாயகுல மாதம். நம்ம யாரு, நம்ம யாரு என்ன அப்படிங்கறத வெளிப்படையா காமிக்கக்கூடிய ஒரே ஆளு மாதவன் தான்டா. மாதவன் அவரை நம்ம எப்படி தூக்கி காமிக்கணும்? மாதவனுக்கு ஒரு டீ கொடுத்தியா? கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. இருக்கட்டும். உனையத்தி துணையாரமானிய நதியன போட்டு உனையத்தி துணையாரமா கற்பகமே உனையந்தி துணையாரம்மா போட்டு விடு கண்பாரம்மா கற்பகமே உனையந்தி துணையாரம்மா நதியன போட்டு விடு கண்பாரம்மா கற்பகமே உனையத்தி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திரம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருத்திரம் உடையவளே, ஆனந்த வாழ்வதம்மை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வதத்தை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனையந்தி துணையாரம்மா நதியன போட்டு விடு கண்பாரம்மா கற்பகமே உனையந்தி துணையாரம்மா. அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மகிழிலே, ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே, கழிவடி வாசிகளும் கோயிலே, சிந்திவடி வாய் நின்று உலகிலும் காப்பவளே, சிலைவடி வாய் நின்று உலகிலும் காப்பவளே, சிலைவடி வாய் நின்று உலகிலும் காப்பவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் மகிழலே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் கற்பகமே உனையந்தி துணையாரம்மா நதியன போட்டு விடு கண்பாரம்மா கற்பகமே உனையந்தி துணையாரம்மா. அன்பு மரணம் கொண்ட அருமை மிகு பெரியோர்களே, தன்மையும் தயகுணமும் கொண்ட தாய்மார்களே, சீரியெழுந்த புலை முரத்தால் எதிர்த்த கற்பிலே கண்ணகி அருந்ததி நலாயினி இவர்கள் பிறந்த தமிழ் மண்ணிலே கற்பிற்கு இலக்கணம் வகுக்கும் இளம் சகோதரிகளே, வீறு கொண்ட வேங்கை புலியும் சீர்வரும் சிங்கத்தையும் மதம் கொண்ட யானையும் எதிர்த்தின்று போர் புரியும் ஆற்றல் பெற்ற இளம் காலையர்களே, செந்தமிழ் திருநாட்டில் சிந்துக வரும் சிறப்புமிக்க சிறார்களே, சிறுமியர்களே, பாவலர்களே, நாவலர்களே, நல்லவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடகக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம பாடுங்களே, வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன்
கொடுத்த மூங்கில்களே எங்கள் சோத்தமன் புகழ் பாடுங்களே. அவன் தமிழ் கிடந்தவன் கொடியோடு மதுராவை ஆள் சொன்னவன். ஒரு கொடியோடு மதுராவை அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றன. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புகழ்ந்தாக்க நன்றி கொடுத்தான். பாரத போர் முடிக்க சங்கை உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எனது பெயர் கோட்டை பெருமாள். என் நாடு தெலுங்காபுரி. நார்த்தாமலைக்கு அருகாமையில் இருக்கும் தெலுங்காபுரி நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் அரசு புரிந்து வருகிறேன். என்னதான் நீதியோடும் நேர்மையோடும் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் செய்தாலும் ஏதாவது சிறு குறை இருக்கும். அந்த சிறு குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக எனது மந்திரி நகரத்திலே வலம் வர சொல்லியிருக்கிறேன். வந்த பிறகு ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொண்டு குறையதும் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும். ஆனாலும் என்னுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கிறது. ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் எல்லாம் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். போற்றினாலும் புகழ்ந்தாலும் ஒரு புறம் இகழ்கிறார்கள். ஏன் இகழ வேண்டும்? எதற்காக இகழ வேண்டும்? அதாவது மனிதனுக்கு தேவை 16 செல்வம். அந்த 16 செல்வத்திலே ஆண்டவன் ஒரு செல்வத்தை குறைத்தால் கூட அவன் குறையுள்ள மனிதன் தான். அந்த நிலையிலே பார்க்கும்போது நானும் ஒரு குறையுள்ளவன். எப்படி என்றால், எனக்கு ஆண்டவன் ஒரே ஒரு செல்வம் குறைத்து வைத்து விட்டான். கொஞ்சி மகிழ்வதற்கு குழந்தை செல்வத்தை குறைத்து விட்டான். அதனாலே நாட்டு மக்கள் நான் செல்லும் வழியெல்லாம் எனக்கு முன்னாலே மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க என்று போற்றுகிறார்கள். ஆனாலும் போற்றினாலும் புகழ்ந்தாலும் ஒரு புறம் இகழ்கிறார்கள். இதோ போகிறான் பார் பாவி எனக்கு பின்னால் என்று பேசும் மக்கள். இதோ போகிறான் பார் பாவி, இவன் முற்பிறவில் என்ன பாவம் செய்தானோ, ஆனால் இப்பிறவில் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு இருக்கின்றான் என்று அந்த நேரம் கோட்டை அடிக்கும் கேவி அப்பா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை முடிச்சா முடியாதா? ஆனாலும் எனக்கு
எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த ஊரார்களுக்கும் இந்த விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்த ஏற்பாடு செய்திருக்க விழா கமிட்டியார்கள் அனைவருக்கும் எங்களது நாடகக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். இப்படியெல்லாம் நாட்டு மக்கள், எனக்கு முன்னே போற்று மக்கள், எனக்கு பின்னே பிள்ளை இல்லாதவன் பெரும்பாவி, இவன் வாழ்ந்து என்ன பயன், இவன் இறந்து விட்டால் கொல்லி போடுவதற்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது என்று கேவலமாக பேசும்போது என் நெஞ்சமே நெகிழ்ந்து போகிறது. அந்த வார்த்தையாகப்பட்டது என் நெஞ்சத்தை சுடுகிறது. அதாவது வெந்த முனிலே வேல் வாச்சியது போல் இருக்கிறது. உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, ஒரு நாள் பொழுதும் புலராது, உழைப்பவர் வாழ்க்கை மலராது. எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் இறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை வளர்ப்பவர் அங்கே, அலைகள் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் வெள்ளி நிலாவே விளக்காயரி எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயரியும் கடனால் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான். பயணம் போட குடிநீர் வருபவர் யாரோ, தனியாய் வந்த துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், நாளும் துயரும், ஒவ்வொரு நாளும் துயரும், ஒரு சாந்தையிலை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம், ஊரா நினைப்பது சுலபம். திறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குழைக்க வைத்தான், கரைமேல் திறக்க வைத்தான்.
எதற்காக கூறினேன் என்றால் என் மனதாகப்பட்டது அந்த வார்த்தையை சொல்லும்போது பிள்ளை இல்லாதவன் கொள்ளிப்பிற்கு குழந்தை இல்லை என்று சொல்லும்போது என் மனது வேதனை மென்மேலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இப்படி கூறி, ஆனாலும் இந்த கவலையை நினைத்துக் கொண்டிருந்தால் மன அமைதி இருக்காது. ஆகையினால் இதை விட்டு மீள வேண்டும் என்றால் இந்த இடத்தை விட்டு அடக வேண்டும். எங்கு செல்லலாம்? வேறு எங்கு செல்வது? என் இல்லம் செல்ல வேண்டும். என் மனைவியின் முகத்தை பார்க்க வேண்டும். அவளுடைய அன்பான முகத்தை பார்த்தால் ஆறுதலை என்று வீட்டிற்கு சென்று அங்கு செல்லும் போது நான் கண்ட காட்சி இருக்கிறது. அப்போது ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன் என்று புரியவில்லை. ஏனென்றால் அப்படி என்னுடைய மனைவியாகப்பட்டவள் இருந்தால் கண்ணீரும் கம்பளியுமாக வாசப்படியில் என்று கொண்டிருந்தால் நான் கண்டு அப்படியே அதிர்ந்து போனேன். எதற்காக இப்படி இருக்கின்றாய், ஏன் இப்படி இருக்கின்றாய் கேட்டதற்கு என் மனைவியாகப்பட்டவள் ஒரே வார்த்தை சொன்னாள், சுவாமி எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னார். இவ்வளவு காலமாக வாழ்ந்து இப்படி ஒரு வார்த்தையை கூறுகிறாள் என்னவென்று கேட்டதற்கு அவள் கூறினாள், சுவாமி எனக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீதியிலே சென்றால் பெண்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக கூறுகிறாள். சுவாமி எப்படி தெரியுமா, இதோ ஏன் வருகிறாள், இவள் முகத்தில் விழித்தால் எந்த காரியமும் என்று கேவலமாக பேசுகிறார்கள். நான் வாழ்ந்து என்ன பயன், நான் வாழ வேண்டுமா? வேண்டாம், நான் வாழ்ந்தது போதும், என்னை மறந்து விடுங்கள், வேறு தாங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நேரத்திலே இவ்வளவு காலமாக இருந்து அவளை நான் விட்டு பிரிவதா, திருமணம் செய்து கொள்வதா? அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆகையினால் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை. நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை. என் தங்கமே உனது தாங்கி நான் சுமர்ந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை. எவனுக்கோ இறைவன் தந்தான். அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. இல்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து ஓட்டி செல்லும் 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. பங்கு வைத்தால் கண்ணி சொல்வது நன்றி,
நான் வேதையில் ஆழ்ந்து விட்டேன். நான் யார்? நாட்டை காக்கும் மன்னன். நானே கலங்கினால் நாட்டு மக்கள் இல்லை என்னாவது ஆகினால் இப்போதே என் மந்திரி அழைக்க வேண்டும். மந்திரி அழைத்து நாட்டு நலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே மந்திரி அவர்களே, மன்னர் மகாராஷ்டிரா தங்கள் எழுத்த காரணம் மங்களம் உண்டாகட்டும். மந்திரியாரே, மன்னர் தாங்களை எதற்கு அவசரம் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நாட்டிலே வளம் வந்திருப்பீர்கள், நாட்டு மக்கள் நிலையை கண்டு வந்திருப்பீர்கள், மக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க என்பதை தெரிந்து வந்திருப்பீர்கள். கண்டிப்பாக. ஆகையினால் ஒவ்வொன்றாக கேட்கிறேன், எனக்கு தக்க பதில் அளிக்க வேண்டும். ஏறாமல் தாராமல் கூறுகிறேன். ஆகட்டும். நமது இந்த தெலுங்காவரி பட்டணம் சத்தியம், நீதி, தர்மம் நிலைத்தோங்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பக்தி மிக முக்கியம், தேவை. பக்தி தேவை. ஆகையினால் பக்தியும் தேவை, சித்தியும் தேவை. ஆலயங்கள் தோறும் ஆறுகள பூஜைகள் அன்பாய் நடக்கிறதா? ஆலயங்கள் தோறும் ஆறுகள பூஜைகள் முறையுடன் நடக்கின்றதா? நமது நாட்டிலே தேவாலயம், விஸ்வாலயம், பிரம்மாலயம், காளி, மாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் 6 கால பூஜை நடக்கிறதா? அது எதுவும் குறையுண்டா? 6 கால பூஜை அமைக்கிறது எக்குறையுமே இல்லை மன்னரே. அது எந்த குறையும் இல்லை, எக்குறையுமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவனை வணங்குகின்றார்கள். வணங்குவது எதற்கு? எதற்கு? மனது அமைதி அடையும். கண்டிப்பாக. அதாவது மனது ஒருநிலைப்படும். அவ்வளவுதான் நடக்கும். பசி தீர்ந்து விடாது. வயிற்று பசியை போக்க உணர்வா மக்கள் எல்லாம் சேற்றில் கால்வித்தான் சோற்றில் கை வைக்க முடியும். அதற்கு ஆண்டவன் உறுதுணையாக. எப்படி தெரியுமா? மாதம் 3 மாறி மழை பொழியணும், மாதம் 3 மாறி மழை பொழியணும், வருடம் ஒரு மாறி பொழியணும், நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்வோடு நலமோடு வாழ்ந்திட வேண்டும். அது மாதம் 3 மாறி மழை பொழியணும், மக்கள் எல்லாம் மகிழ்வுடனே வாழணும். ஆகையிலே மாதம் 1 மழை வருடம் ஒரு பொம்மாரி பெய்கிறதா? அதே குறையுண்டா? மலைக்கெல்லாம் பஞ்சமேல மன்னாரே. பிறகு ஏன் கேட்குறிய? கொட்டாய் பின்னாடி கண்மை போட்டு விட்டுருந்தேன். ஆனால் உட்காந்துக்க ஒரு பெரிய ஆயி வேமா வந்துச்சு. 2 கால் அகட்டி வச்சுக்கிட்டு சும்மா சட்ட 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 அடிச்சு பிரிச்சு பண்ண மலைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. மந்திரியாரே, மன்னரே, அதை கேட்கவில்லை. வான்மழை பொழிந்ததா? அந்த மழை பெஞ்சா இருக்க புல்லு புண்டால விளையும், இந்த மழை பெஞ்சா இருக்க புல்லு புண்டா கறிய போயிடும். ரோடே தெரியல. ஆனாலும் இருக்கப்பட்டவர் வயிறார உணவு உள்ளலாம். இல்லாதவர்கள் என்ன செய்வது? ஆறுமேலுக்கு ஆறுமையிலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் அன்பாய் நடக்கிறதா? மூன்றுமையிலுக்கு ஒரு தன்னை பந்தலோ முறையுடன் நடக்கின்றதா? நாட்டில் 6 மைலுக்கு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தனிப்பந்தல் முறையாக நடக்கின்றதா? அது நேரம் குறையுண்டா? தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் மேல மன்னரே. பிறகு என்ன பஞ்சம்? இப்ப சந்தில போனாலும் தண்ணி தான், பொந்தில போனாலும் தண்ணி தான். சந்தில போனாலும் பொந்தில போனாலும். ஆமா, காலைல 6 மணிக்கு 12 மணிக்கு உள்ள போங்க. எந்த தண்ணி சொல்றப்பா? 180, 200, 220, 350 இது மாதிரி போயிட்டு இருக்குது. 12 மணிக்கு மேல போனீங்கன்னு வச்சுக்க 145, 175 இது மாதிரி தண்ணிக்கு போயிட்டு இருக்கு. தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. நீங்க சந்தில போனாலும் தண்ணி தான், பொந்தில போனாலும் தண்ணி தான். அந்தரி, நீங்க சொல்வது என்ன கணக்கு? மில்லி கணக்கா? மில்லி கணக்கு இல்ல இல்ல. எந்த சரக்கு என்ன ரேட்டு? என்ன ரேட்டு உனக்கு தெரியும்? எல்லா ரேட்டுமே தெரியும். ஆமா ஆமா. என்ன தண்ணி நீங்க சொல்றது? பிளாக் பேர்ல எக்ஸ்பிரஸ், டைமண்ட் கோல்ட் இதெல்லாம் 145. மந்திரி, நீங்க சொல்றதெல்லாம் பட்ட தண்ணி. நம்பர் 1 இதெல்லாம் 175. உயிரில்லா தண்ணி. நான் சொல்லுவது உயிருள்ள தண்ணி. அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? பட்டு போயிடுவோம். இல்ல மன்னரே, எல்லாமே குடிக்கிற தண்ணி தான். நான் சொல்றது பச்சை தண்ணி. பச்சை தண்ணி நீ சொல்ற பச்சை தண்ணி, நான் சொல்ற பட்டை தண்ணி தான். அது ஒரே வித்தியாசம் தான். பட்டை தண்ணி வேண்டாம், வேண்டாம். நல்ல தண்ணியை சாப்பிடுங்கள், நன்றாக வாழுங்கள். உயிர் தண்ணியை சாப்பிட்டு உயிரோடு வாழுங்கள். இருந்தாலும் எல்லாமே சரியா இருக்கு. நாட்டில் கல்வி நிலைமை எப்படி இருக்கிறது? அதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க நம்ம ஊரில். அதில் எந்த குறையும் இல்லை. அப்படி என்றால் நாட்டிலே எந்த குறையும் இல்லை. எப்படித்தானே மந்திரியாரே? ஆனால் ஒன்று. அப்படி என்றால் ஆனால் ஒன்று என்றால் 1000 அர்த்தங்கள் அதில் இருக்கிறது. என்ன குறை? அப்படி என்றால் ஏதோ குறை இருக்கிறது. நாட்டு மக்கள் சொன்னதை சொல்லவா இல்லை சொல்லாத சொல்லவா? சொன்னதை சொல்லலாம். சொல்லாததை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நாட்டு மக்கள் எத்தனை என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன்டா உனக்கெல்லாம் பிள்ளை பார்க்க வக்கீல் இல்ல, நீ தான் உசோசிட்டு இருக்கிற, நாட்டு பங்காளி தானே. வந்து என்ன வார்த்தை? என்னை பார்த்து என்ன வார்த்தை தாங்க? அப்படி நான் கேட்கல மன்னரே. பிறகு நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் அது மட்டுமே கேட்டாங்க. ஏன் உனக்கு பிள்ளை பக்க வக்கீல் இல்ல, உனக்கு லாரி கிடைக்கல, உனக்கு பஸ் கிடைக்கல, விடுது சாவ, நீ அந்த உசோசிட்டு இருக்கிற அப்படின்னு நான் கேட்கல மன்னரே. எதற்காக? அந்த பெரிய ஐடியா உன்னை கேட்குது.
அது மட்டுமா கேட்டாங்க? என்ன மந்திரி கேட்டாங்க? அதை விளக்கமா மொத்தமா சொல்லிருங்க மன்னரே. நாட்டு மூவிலே பிள்ளையில பெரும்பாவி மக்கள் மாபாவி என்று நாட்டு மூலம் ஏசி கொண்டு பேசி கொண்டு இருக்கா மன்னரே. நாட்டு மக்கள் எனக்கு குழந்தை இல்லை, பிள்ளை இல்ல பெரும்பாவி மக்கள் மாவா என்று சொல்கிறார்கள். ஆனால் மந்திரியாரே, மன்னரே, அவர்கள் எதற்காக அந்த வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் ஆதங்கத்திலே நாட்டு மீது உள்ள பக்தியிலே கூறுகிறார். ஏனென்றால் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பிறகு அந்த நாடு அனாதாக போகிறது போயிடும் என்று அவர்கள் வேதனையோடு சொல்லும் வார்த்தை. அதை நாம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக. என்றால் அவர்களுக்கு ஆதங்கம் அப்படி இருக்கிறது. இப்போது இருக்கும் காலத்தில் என்ன நடக்கிறது உலகத்திலே தெரியுமா? என்ன நடக்குது மன்னரே? அண்ணன் எப்போது சாவான் திண்ணை எப்போது கிடைக்கும் என்று இருக்கும் நேரத்தில் அவர்கள் நான் தான் ஆள வேண்டும், என்னுடைய வாரிசாளர் வேண்டும் மக்கள் எண்ணுகிறார்கள். எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீர்கள்? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஆண்டவரும் அருள் செய்து விட்டான். இப்போது என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன வயது? உங்களுக்கு வயசு எத்தனை? 60 வயது. என் மனையாளுக்கு 55 வயது ஆகிறது. 55 வயது ஆனாலும் இவ்வளவு காலமாக குழந்தை இல்லை. இளம் வயதிலே பிறந்து குறை மாதத்திலும் இறந்து பிறந்தது. ஒன்னு பிறக்கும், இல்லாட்டி இறக்கும், இல்லாட்டி இறந்து பிறக்கும். ஆமா, இப்படித்தான் நடந்தது. ஆனால் பல காலம் கழித்து இடைவெளி விட்டு இப்போது முதுமை அடைந்த பிறகு என் மனையால் கர்ப்பம் தரித்திருக்காள் என்றால் பொய் சொல்ல யோசிக்க வேண்டியிருக்கு. பொய் சொல்றீங்க மந்திரி, உண்மைதான். நெசமா கர்ப்பமா இருக்கு. உண்மையாக. ஏனென்றால் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் பருவம் ஒரு வயதுதான், அதற்கு பிறகு குழந்தை பிறக்காது. ஆனால் என் மனையால் அந்த பருவத்தையும் தாண்டி இப்போது நிறை மாத கற்பனையாக இருக்கிறார் என்றால் அந்த அழகர்மலையான் நிச்சயமாக அருள் செய்து விட்டான் நினைக்கிறேன். அப்ப அழகர்மலையான் புள்ள தராரு நம் குலக்கடவுள். நீங்க முயற்சி பண்ணல, அவனை நம்பி இருந்தேன். சாமி தான் புள்ள தருது. மந்திரி, நாம எது நடந்தாலும் நடக்காது. நாம நினைச்சாலும் நடக்கணும்னா தெய்வம் இல்ல, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவில்லை என்று சொல்வார்கள். கண்டிப்பாக. போல ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான், நம்பினோர் கெடுவதில்லை, கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். கண்டிப்பாக. அந்த என்னுடைய புண்ணியத்திற்கு இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களின் அவர்களுடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆதங்கத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவன் என் மனையாளுக்கு கோட்டை கிருப்பைக்கு குழந்தை பிறக்க ஆண்டவன் அருள் செய்து விட்டார். நிறை மத கற்பனையாக இருக்கின்றால் வரும்பொழுது பெண்கள் எல்லாம் அந்த புறத்தில் கூட்டம் போறாங்க. சீக்கிரமாக சென்று உடனடியாக தாங்கள் வேகமாக எங்கு செல்ல வேண்டும்? முதலில் எங்கு செல்ல வேண்டும்? கிளவியிடம் செல்ல வேண்டும். என்னைய போய் கிளவியிட போக சொல்றீங்க மந்திரி? தவற கண்ட வேண்டாம். கிளவினா யாரு? பாட்டி, மருத்துவ பாட்டி இருக்கா பாட்டி. அவள் சென்று என் மனையாளுக்கு மருத்துவம் பார்க்க அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும் மன்னரே. அந்த பாட்டியிடம் சென்று அழைத்து வாருங்கள். அப்படி ஆகட்டும், பார்த்து வருகிறேன். ஆகட்டும். வா பாட்டி, வா பாட்டி, வா பாட்டி, வா பாட்டி, வா பாட்டியோ. கிழட்டு முண்டை எங்கே படுத்திருக்கானே தெரிய மாட்டேங்குது. வா பாட்டி, வா பாட்டியோ. சரியா செவிட்டு முண்டையா இருப்பா அவருக்கு. வா பாட்டி. வா பாட்டியோ. வா பெருசு. நீ நினைக்காம இந்த பாட்டி கிடையாது, இது மருத்துவம் பார்க்குற பாட்டி. அப்படியே உட்கார், ஓரம் உட்கார். வா பாட்டியோ. பாட்டி பேராண்டி ஓய் என்னடா விஜயா மண்ணா பாம்பு வேஷம். அட என்னை ஏண்டா கூப்பிட்ட? என்ன பாட்டி இந்த முக்கு முக்குற? செல்ல பல்ல பாட்டி. என்னப்பா? உன்னை கூப்பிட விஷயம் என்ன தெரியுமா? என்னப்பா? நீ பிரசவ மகளை கைராசிக்காரி. ஐயா, நீ எத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்துருப்ப? ஐயா, இந்த ஊர்ல நான் தான்டா பிரசவம் பார்ப்பேன். நீ இந்த பிரசவம் பார்ப்ப? சரி சரி. யார் யாருக்கு பாட்டி பிரசவம் பார்த்த? இந்த நல்ல தேங்காய் இருக்கால, நல்ல தேங்காய். என்ன நல்ல தேங்காய் இருப்ப? அலுவல தேங்காய் ஊழ தேங்காய்னு அவளுக்கு நான் தான் பிளஸர் பார்த்தேன். பிளஸர் பாத்தியா? ஆமா. பின்னாடி ஒரு கார் நிக்குது, அதையும் பார்த்துட்டு போ. ஐயோ, அந்த பிளஸர் எங்க போச்சுன்னு தெரியல பாட்டி. அது பேரு பிளஸர் இல்ல. சரி, அது பேரு பிரசவம். ஐயோ, பிரசவம் தான் நான் பார்த்தேன். சரி, 7 குழந்தை பொழந்துச்சு. 7 குழந்தையா? பொழந்துச்சு. 7 குழந்தை பொழந்துச்சா? ஆமா, பாட்டி பிறந்துச்சு. சரி, இப்ப நான் என்னடா செய்யட்டேன்? நல்லா தடையை பிடிச்சி பிரசவம் பாரு பாட்டி. ஆட்டங்கும் இந்த பாக்கட்டுமா? நல்லா பாரு பாட்டி.
பேத்தி கோட்டகர்பாயி பாட்டி பாட்டி வயிறெல்லாம் வலிக்குது பாட்டி. இல்ல பாட்டி நல்லா தான் பாட்டி வலிக்குது. ஆமா பாட்டி. பாட்டி இதுதான் மாசம். 3 மணி சொல்லி இதான் பாட்டி மாசம். என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கையை விட்டு பாரு பாட்டி. பாட்டி நீ எது கையை விட்டுறாதே, 2 பணம் மோதிரம் உள்ள போயிடும். பாட்டி என்ன ஆச்சு? என்ன இந்த மைக்கு? ஹலோ கேட்க பேராண்டி. ஓய் நான் அமைச்சு பிடிச்சி பார்க்கட்டுமா? நல்லா அமைத்து பிடிச்சி பாரு பாட்டி. ஏண்டா நீ பெரிய என்ன என்னது ஏசுதாசா நீ? ஐயோ பாட்டி வலிக்குதே, தாங்க முடியலையே பாட்டி பாட்டி பாட்டி. இது பிள்ளை பத்த மாதிரி தெரியல, பைபாஸ் ஓட்டு நாய் அடி விட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. பாட்டி பேராண்டி என்ன ஆச்சு? எடுவிட்டவள பாட்டி ஏண்டா எத்தனை பிளசரை நான் பார்த்தேன். இந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் குழந்தை இத்தனை வருஷமா இல்ல. இப்ப இந்த கோட்டை கருப்பாய்க்கு 3 குழந்தை பிறந்துருச்சு. 3 குழந்தை பிறந்துருச்சா? ஆமா. அது வயிறுல குருதா பாட்டி? ஐயா பஞ்சச்சார மாட்டம் இருக்குது. பஞ்சச்சார மாட்டம் இருக்குதா? என்னன்னு தான் தெரியல. சரி பாட்டி. குழந்தை 3 பிறந்து இருக்குது. 3 புள்ள என்ன புள்ள பாட்டி? ஐயா ஐயா பாக்குறேன். நல்ல தடைய பிடிச்சு பாரு பேராண்டி. ஓய் குழந்தை 3 பொம்பளை புள்ளன்னு எப்படி பாட்டி இருக்கு? பேராண்டி ஓய் நான் தடவி புடிச்சு பார்த்தேன். சரி. ஆம்பளை புள்ளனா முடிச்சு இருக்கும். சரி. பொம்பளை புள்ளைக்கு முடிச்சு இருக்காது. என்ன முடிச்சு பாட்டி? தொண்டையில முடிச்சிருக்காது. எடுவிட்ட வயல கட்டேத்தி நீ சாண்டிய குறுக்கி. பாட்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடா அவ்வளவுதான் இவ்வளவுதான்? சரி பாட்டி. பேராண்டி திருப்பி கோட்டை போய் கத்துறா பாரு. திருப்பி கத்துவா. மன்னர்கிட்ட 3 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி தொல்லடா. மன்னவ மகாராசா கோட்டை பெருமாளே. மந்திரி அந்த புறம் சென்றீர்களா? என்ன பண்ணி என்ன செஞ்சீங்க? 3 பொங்கலா? என்ன பொங்கல்? பொங்கல் தராங்க, புளியோதரை தராங்க. மந்திரி என்ன சொல்றீங்க? 2 பெண் குழந்தை. 3 பெண் குழந்தை. 3 பெண் குழந்தை நல்லபடியா இருக்கிறதா? நல்லா இருக்காங்க. குழந்தை நல்லா இருக்கு. என் மனைவி நல்லா இருக்காங்க. அடே அப்பா கவலை இருந்து விட்டது. ஒரு குழந்தை கூட இல்லாத இடத்திலே ஆண்டவன் 3 குழந்தையை கொடுத்திருக்கார். மந்திரி என்னமா திரும்ப ஏதாவது சத்தம் கேட்குது? சத்தம்மா? ஆமா. பாட்டி பாட்டியோ எடுவிட்ட வேலை என்ன பாட்டி? அந்த மாதவை முன்னாடி யூடியூப் எடுத்துட்டு இருக்காப்புல. ஆமா. அவருக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுறா சண்டாலா. வாங்கி கொடுத்துருவா. டீ ஒண்ணு சொல்லு. அவர் யாரா? நம்ம இனம்டா. நம்ம இனம், நம்ம மனிதர்ரா. சிறந்த முறையில் இங்கே உள்நாடு மற்றும் வெளிநாடு அருமை புரிந்திருக்கும் அருமை மாயகுல மாதம். நம்ம யாரு என்ன அப்படிங்கறத வெளிப்படையா காமிக்கக்கூடிய ஒரே ஆளு மாதவன் தான்டா. மாதவன் அவரை நம்ம எப்படி தூக்கி காமிக்கணும்? மாதவனுக்கு ஒரு டீ கொடுத்தியா? கொடுத்தாச்சு. சரி இருக்கட்டும். 3 குழந்தை பிறந்துருச்சு. ஆட இன்னமும் அவரு பஞ்சச்சார மாட்டமே இருந்துச்சு. திருப்பி என்னான்னு ஒரு ஓரமா தட்டுனேன். சரி. திரும்ப கத்துறா முக்குறா முணங்குறா. நான் என்னதான் செய்யட்டும்? நீ நல்ல விளக்கெண்ணை போடு, தடையை பிடிச்சு பேராண்டி. ஓய் ஏ விளக்கெண்ண என்ன விளக்கெண்ண? என்ன பேராண்டி? விளக்கெண்ண அலமாரில இருக்கு பாரு பாட்டி.
விளக்கெண்ணையை எடுத்து கொடுத்தா தடவி விட்டுருவேன். அந்த அங்கே பக்கத்துல இருக்கு பாரு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். பிரசவம் பார்க்கறதுல நான் கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. ஆமா. சரி. என்னை ஏன் கூட்டி வர சொன்னாங்க? பிரசவம் பார்க்க. ஆமா. இருக்கட்டும் பேராண்டி. இந்த ஒருத்தருக்கு மட்டும் பிரசவம் பார்த்தா சரியா வருமா? சரியா வராதா? நான் 4 பேருக்கு பிரசவம் பார்த்தேன். யார் யாருக்கு பிரசவம் பார்த்தேன்? உங்க வீட்டுக்குள்ள. எங்க வீட்டுக்குள்ளே? ஆமா. எங்க வீட்டுக்குள்ள? நல்ல தங்காவுக்கு பார்த்தேன். கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆமா. பிரசவம் கைராசி நேரம். ஆமா. இருக்கட்டும். இந்த குண்டிமாதேவி தெரியுமா? குண்டிமாதேவி அது பேரு குந்தி தேவி. தெரியுதா? அப்ப பஞ்சாமாண்டவங்க இந்த நாகு லைன் ஜாகாதவன் பஞ்சாமாண்டவ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் தான் பிளஸர் பார்த்தேன். பாத்தியா? பிரசவம். ஆமா ஆமா. பாட்டி நீ பிரசவம் பார்த்த நேரம் உன் கைராசி அவங்க வனமே தேசத்து கிளம்பிட்டாங்க. போனாங்கல்ல, வனவாசம் போனதே போயிட்டு போறாங்க. சரி அவங்கள விட்டுரு. சரி. இந்த அரிசி தின முண்டாட்டி சந்தில மிதி. அரிசி தின முண்டாட்டி சந்தில மிதி. ஆமா பாட்டி. அது அரிச்சந்திர முண்டாட்டி சந்திரமதி. அவளுக்கு நான் தான் பிளஸர் பார்த்தேன். பிரசவம் பார்த்தேன். ஆமா. ஓகிதாசன் பிறந்தேன். ஓகிதாசன் பாட்டி அது பேர் லோகிதாசன். ஐயா ஐயா சூப்பர். அப்படித்தான் நீ பிள்ளை லோகிதாசன் பிறந்தேன். சரி. நீ பிரசவம் பார்த்தா கைராசி நேரம் அவன் பாம்பு கடிச்சு செத்தே போயிட்டேன். கைராசியான பாட்டி. சரி. ஏடா கோத்தா கோத்தாவா? என்ன பாட்டி கோத்தாங்கிற? உங்க அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு நீ தான் பிரசவம் பார்த்தேன். எல்லாத்தையும் கடிச்ச பாம்பு இந்த லோகிதானத்தை கடிச்சில்ல, அந்த பாம்பு பணத்துல சுத்துதா? தங்காவுக்கு பிரசவம் பார்த்தேன், கிணத்துல வந்து செத்து போனாங்க. பஞ்சவாண்டவர்களுக்கு பார்த்தேன், காட்டுக்குள்ள வனவாசமா போயிட்டாங்க. சரி. இப்ப நீ என்ன சொல்ல வர? எல்லாரும் இல்ல, உங்க அம்மாவுக்கு நான் தானே பிரசவம் பார்த்தேன். நீ எப்பதான் சாவ? இப்ப நான் எப்ப சாவுண்டேன்னு இருக்கு. அந்த லோகிதாசனை கடிச்ச பாம்பு உன்னை கடிச்சுச்சா கடிக்கலையா? என்ன மாசத்துக்கு நான் சாவுறேன்? நீ எப்படா சாவ? சாவ மாட்டேன். பாம்பு தான் சாவு. நான் எங்க சாவுறேன்? அதான் இந்த வனத்துல பாம்பு இருக்குதா இல்லையா? பாம்பெல்லாம் இருக்குது. உன்னை கடிக்குமா கடிக்காத? என்ன மாசத்துக்கு தின்னி. சரி இருக்கட்டும். சரி. இப்ப கத்துனா முக்குனா முணங்குனா அட பாவி, ஒரு பிரசவத்துல பொம்பளை புள்ளையா பிறந்து தள்ளிருச்சா? இப்பத்தான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு பார்த்தேன். ஐயோ 4 பொம்பளை புள்ள உசுரோட பிறந்துருச்சு. நல்லா கத்துவியா? ஏமா அந்த கோட்டைக்கிற பேர் புள்ள பாலை கொடுத்து அமுத்தி போடு. அழுதுகிட்டே இருக்குது பாட்டி. சொல்லு பேராண்டி. பாட்டி முன்னாடி 3 குழந்தை. ஐயோ 4 3 7. 4 3 7. ஆமா பேராண்டி. நான் நாயத்தை கேட்கிறேன் பாட்டி. நாயத்தை மகாராசாட்ட கேட்டுட்டு என்னங்கிறத சொல்லு சாமி. சொல்றேன் பாட்டி. மன்னோட மகாராசா கோட்டை பெருமாளே. என்ன சத்தம் கேட்டது மந்திரியாரே? மன்னரே அந்த என்ன மந்திரி சத்தம் கேட்டது? நீங்க போட்ட போடு என்ன? நான் போட்டதா? நீ ஏறின ஏத்த என்ன? மந்திரி ஒண்ணு வீண் போகலடா. நான் என்ன போட்டேன் என்ன ஏறின? நீங்க போட்ட அன்னதானம் சொர்ணதானம். ஓ அதை பத்தி. நீங்க ஏறாத மலையில இறங்காத கோயில் இல்ல. ஆமா. உங்க மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்து விட்டது. 7 குழந்தை. அடே அப்பா. மந்திரியாரே, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் நான் சொன்னேன் அல்லவா, ஆண்டவன் மனதை வைத்தால் எதுவும் நடக்கும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் கொடுத்திருக்கான் பார்த்தீங்களா? அடடடடா, எப்படி குழந்தை, எப்படிப்பட்ட குழந்தை! அடடடா, நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை என்ன, அப்படியே 9 குழந்தை, அதாவது 7 குழந்தையை கொடுத்து விட்ட ஆண்டவன். கொடுக்கும் தெய்வம் கூரை பிரித்து கொட்டுவதை போல அப்படியே கொட்டி விட்டா. எங்க வீட்டுல கூரை பிரிச்சு அட்டைப்பூச்சியாக கொட்டு. கவலையை தெரிந்து விட்டது. நமக்காக கொடுத்தான், மக்களுக்காக, இந்த நாட்டை காப்பதற்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக
ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கவலை கண்டு விட்டது மந்திரியாரே. சந்தோஷத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நாட்டு மக்களாம் அழைக்க வேண்டும். பேர் சுட்டு விழா சிறப்பாக நடத்துவதற்கு. வேணாம் மன்னரே, வேண்டாம். எதற்காக? உங்களுக்கு வெகு நாள் கழித்து இப்போ 7 குழந்தை பிறந்து விட்டிருக்கிறது. ஆமா. இது நாட்டுக்கு மேல் தெரிந்து விட்டால் கஞ்சிட்டு பட்டு விட்டு நோய் நொடி வந்து விடுமா இல்லையா? அப்படி என்றால் அவர்கள்லாம் என் குழந்தையை வந்து பார்த்து விட்டால் திருஷ்டி பட்டு விடுமா? நோய் நொடிகள் வந்து விடுமா? அப்படி என்றால் என் குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்படி என்றால் யாருமே பார்க்க கூடாது. யாருமே பார்க்க கூடாது என்றால் குழந்தை எப்படி வளர்ப்பது? நம்ம அரண்மனை பின்னாடி சரி ஒரு நந்தன் அமைத்து, நந்தன் ஒரு பூங்காவனம் அமைத்து 7 குழந்தை வளர்த்தணும் மன்னரே. ஏய் அப்பா, எவ்வளவு பாதுகாப்பான ஏற்பாடு! எனக்கு இல்லாத அக்கறை தாங்களுக்கு எவ்வளவு அக்கறை பார்த்தீர்கள். கண்டிப்பாக. இருந்தாலும் பரவாயில்லை. குழந்தை நல்லபடியாக வளரட்டும். பேர் சுட்டு விழா நடத்தவில்லை. நாம் இருவருமே பேர் சுட்டு விடலாமா? பேர் சொல்லலாங்க. நல்ல பேரா? நல்ல பேரா? நறுக்குன்னு சொல்லணும். அப்ப முறுக்குன்னு வச்சிருவோம். நொறுக்கி போடுவாங்க. வேற எப்படி இருக்கிறாங்க? வாயில வர்ற மாதிரி நல்ல பேரா? வாயில இருந்து வார மாதிரி. ஆமா. அப்ப வாந்தின்னு வைப்போமா? வாந்தின்னு வேண்டாம். காதல் நுழையிற மாதிரி நல்ல பேரா? காதல் நுழையிற மாதிரி குச்சின்னு வைப்போமா? என்ன மந்திரி இப்படி சொல்றீங்க? நல்ல பேரா? பொருத்தமா? நல்ல பேரா? பொருத்தமா. உங்க பெயர்? எனது பெயர் கோட்டை பெருமாள். உங்க மனைவி பெயர்? கோட்டை கருப்பாய். உங்க சீமை? தெலுங்காபுரி. அப்ப தெலுங்காய் என்று பெயர் சுட்டப்படும். நல்ல பேர், நல்ல பேர், நாட்டுக்கு பொருத்தமான பேர். 7 குழந்தைக்கும் ஒரே பேர். ஒரு குழந்தை அழைத்தால் 7 குழந்தை ஓடோடி வரும். கண்டிப்பாக. சரி, ஆகட்டும். குழந்தை அப்படி ஆகட்டும். சென்று வருகிறேன்.